ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பயனுள்ள தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகத்திற்கு ஆவி பிடிப்பதால் இத்தனை நன்மைகள் உண்டா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முகத்தில் உள்ள அழுக்குகள் விரைவில் எளிதாக செல்வதற்கு ஆவி பிடித்தால் மிகவும் சிறந்தது. ஆவி பிடித்து முடித்தது முகத்தை சுத்தமான துணியால் துடைக்கும் போது முகத்தில் உள்ள இறந்த செல்கள் எளிதில் வந்துவிடும். இருமல், ஜலதோஷம், சளி தொந்தரவு, தலைவலி மற்றும் உடல் அசதி உள்ளவர்கள் அனைவரும் ஆவி பிடித்தால் நிமிட நேரத்திலேயே நோய்கள் பறந்தோடிவிடும். இதை காலை வேளையிலும் இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பும் சிறிது நேரம் ஆவி பிடித்து விட்டால் போதும், விரைவில் நோய் குணமாகும். கரும்புள்ளிகள் மற்றும் வெள்ளை புள்ளிகளும் விரைவில் நீங்கிவிடும். அதற்கு 5 முதல் 10 நிமிடம் ஆவி பிடித்து பின் தேய்த்தால் மூக்கில் காணப்படும் வெள்ளையானவை சீக்கிரம் வந்துவிடும். மேலும் அவை எளிதில் வருவதோடு கரும்புள்ளிகள் வேரோடு வந்துவிடும். பின்னர் அவை வராது போய்விடும். ஆவி பிடிப்பதால் முகப்பருக்கள் குறையும். எப்படியெனில், ஆவி பிடிக்கும் போது முகத்தில் உள்ள எண்ணெய் சுரப்பிகளில் இருந்து சுரக்கும் சருமத்திற்கு ஏற்ற இயற்கை எண்ணெயால் சருமம் எண்ணெய் பசையோடு இருப்பதால் துளைகளில் சேரும் அழுக்குகள் அல்லது டாக்சின்களால் ஏற்படும் பருக்கள் துணியால் துடைக்கும் போது போய்விடும். மற்றொரு நன்மை என்னவென்றால் முதுமை தோற்றத்தை தடுக்கும். எவ்வாறென்றால், சருமத்தில் அழுக்குகள் நீங்காமல் தங்கிவிடுவதால் தான் முகம் மிகவும் பளிச்சென்று இல்லாமல் முதுமை தோற்றத்தோடு காணப்படுகிறது. அப்போது ஆவி பிடித்தால் அவை அந்த அழுக்குகளை நீக்கி பளிச்சென்று இளமை தோற்றத்தை தரும். பிம்பிள் இருக்கும்போது முகத்திற்கு 4 to 5 நிமிடங்கள் ஆவி பிடிக்க வேண்டும். பின்பு 30 நிமிடம் ரிலாக்ஸாக இருந்து பின்னர் ஐஸ் கட்டிகளால் முகத்தை தேய்த்தால் பிம்பிள் உடைந்துவிடும். இதனால் ஒரே நாளில் பிம்பிளை சூப்பராக குறைத்து விடலாம். ஆவி பிடிக்கும் போது முகத்திற்கு சரியாக இரத்த ஓட்டம் இருக்கும். மேலும் துளைகள் நன்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சுவாசிக்கும். அதனால் சருமம் நன்கு அழகாக பொலிவோடு இருக்கும். ஆகவே நேரம் இருக்கும்போது முகத்திற்கு ஆவி பிடித்து சோர்ந்து போன சருமத்தை புத்துணர்ச்சியுடன் அழகாக மாற்றுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.